ஹாய்! வணக்கம் உறவுகளே! இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம வீட்ல மொறு மொறுன்னு தோசையும், தேங்காய் சட்னியும், தக்காளி குருமாவும் தான். தேங்காய் சட்னியில அந்த தேங்காய் உடைக்கிற தண்ணியும், லைட்டா புளியும் எண்ணெயில வறுத்து சேர்த்து அரைச்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் தக்காளி குருமாவுக்கு தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ஒரு அரை பக்குவத்தில வதக்கிக்குவோம். உப்பு லைட்டா சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டு, அத அரைச்சு எடுத்துக்குவோம் நல்லா நைஸா. அப்புறம் வாணல காய போட்டு அதில எண்ணெய் ஊத்தி, கருவேப்பில போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா, அதில கொஞ்சம் தனி மிளகாத்தூளு, மஞ்சத்தூளு, உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு அது நல்லா வதக்கி, அது கூட இந்த அரைச்ச பேஸ்ட்டு போட்டுருவோம். தக்காளி குருமா பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணியா கலந்து வச்சுக்குவோம். ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது தக்காளி குருமா. தண்ணியா கலந்து வச்சுட்டு, அது கொதிச்சதுக்கப்புறமா அதில ஒரு 1/2 ஸ்பூன் கடல மாவு கரைச்சி ஊத்தி, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனா, தக்காளி குருமா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதே மாரி தோசைக்கு, இட்லிக்குன்னு நான் தனித்தனியா மாவு அரைக்க மாட்டேன். இட்லிக்கு அரைக்கிற மாவு தான் தோசைக்கு எடுத்துப்பேன். எப்பவும் மாவு கெட்டியா இருக்குமா, அதில கொஞ்சமா நான் கடல மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி தோசை ஊத்துனா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். தோசையே எனக்கு வரமாட்டேங்குது ஊத்துனா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். இப்போ 1 கிலோ மாவு அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அதில 1 ஸ்பூன் கடல மாவும், 1 ஸ்பூன் மைதா மாவும் தனியா கரைச்சு, அந்த தோசை மாவு கூட கலந்து ஊத்தி பாருங்க. சூப்பரா வரும் தோசை. நல்லா நைஸா ஊத்தி எடுக்கலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. தோசை சூப்பரா வரும். தோசையே எனக்கு ஊத்த வரலன்றவங்களுக்கு கூட சூப்பரா தோசை வரும். ரேஷன் அரிசியில கூட பண்ணலாம். சூப்பரா வரும். அதான் பாருங்க தக்காளி குருமா எவ்வளோ டேஸ்டியா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் மஞ்சள் கலர் அந்த மக்காச்சோளமும், வாழைப்பூவும் வச்சு தான் வடை செய்ய போறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடலப்பருப்பும், வாழைப்பூவும் வச்சு தான் வடை செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் அப்படி இல்ல, என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அத வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலான்னு தான் ட்ரை பண்ணுவேன். மஞ்சள் கலர் இந்த மக்காச்சோளம் வந்து எங்க வீட்டுக்காரர் கொல்லையிலேருந்து எடுத்துட்டு வந்தாரு. அது நெறைய இருக்கு. அது நல்லா முத்தி போய் காஞ்சு இருக்குதா, ஊறாது. அதனால காலையில ஒரு 8 மணி போலலாம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் அது கூடவே கொஞ்சம் துவரம் பருப்பு, ரேஷன் கடை துவரம் பருப்பு ஊற வச்சுக்கிட்டேன். இது 2 தான் நான் ஊற வச்சது. வாழைப்பூ வந்து பொடி பொடியா கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த சோளம் அரைக்கும்போதே அது கூட 2 காஞ்ச மிளகா, பூண்டு, பெருஞ்சீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டேன். நானு 2 காஞ்ச மிளகா தான் சேர்த்து அரைச்சேன்னா, காரம் பத்துமோ பத்தாதோ, டீ டைம் ஸ்நாக்ஸ் இல்லையா, கொஞ்சம் காரசாரமா இருந்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால, கொஞ்சமா தனி மிளகாத்தூளு, பெருங்காயத்தூளு, வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டேன். கருவேப்பிலை இவ்வளோதான். இதில சேர்த்தது இவ்வளோ தான் நான் சேர்த்தேன். அப்படியே மாவு பெசஞ்சு வடை தட்டி போட்டு எடுத்தோம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அந்த துவரம் பருப்பு அது கூட சேர்த்து அரைக்கும்போது, அந்த சோளத்துக்கும், இந்த வாழைப்பூவுக்கும் செம்ம டேஸ்ட்டு. இந்த பூனை பையன் இப்படி தான். என் கூடவே சுத்துவான். நான் முதல் வடை எடுத்ததும் அவனுக்கு குடுத்தேனா, என் பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. "அது என்ன ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு தான் குடுப்பியா? நாங்க 2 பேர் இருக்கோம். எங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டியான்னு" சொல்லிட்டு, அவனுக்கு குடுக்க போன வடைய எங்க பாப்பா புடுங்கிட்டு, அவன ஏமாத்தி ஏமாத்தி விளையாடுறாங்க. அவ்வளோதான். அவன் எத குடுத்தாலும் சாப்பிட்டுருவான். இது வேணான்ற ஒதுக்குற வேலைலாம் இவன்ட்ட கிடையவே கிடையாது, இந்த பூனை பையனுக்கு. அது என்னமோ தெரியல, இவன் என் கூடவே சுத்துறது என் பசங்களுக்கு கூட பொசசிவ் ஆகுது. அவன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏன்னு தெரியல. சரி உறவுகளே, இந்த வடைய ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய். ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்ல காலையில சாப்பிட்டானா பஞ்சு போல இட்லி தான். நான் திருவக்கல்லில் உளுந்து உடைச்சி நேத்தே எடுத்துக்கிட்டேன். 1 பங்கு உளுந்துனா 4 பங்கு அரிசி தான் நான் ஊற வைப்பேன். நிறைய பேர் 5 பங்கு, 6 பங்கு சொல்கிறாங்க. அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாதுப்பா. எங்கள் அத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த பக்குவம் 1 பங்கு உளுந்துனா அதுக்கு 4 பங்கு அரிசி தான். நான் வந்து எல்லாமே ரேஷன் அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். 1 பங்கு மட்டும் நான் ரெகுலர் சாதம் வடிக்கிற அரிசி. மீதி 3 பங்கு வந்து 1 பங்கு பொன்மணி அரிசி, 1 பங்கு ரேஷன் அரிசியில புழுங்கல் அரிசி நீட்டா இருக்கும்ல அந்த அரிசி, 1 பங்கு பச்சரிசி. இது 3 பங்கு ரேஷன் அரிசி, 1 பங்கு சாதம் வடிக்கிற அரிசி. அப்படிதான் 4 பங்கு எடுத்துக்கிட்டேன். மாவை கெட்டியா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுவும் இன்னொரு பக்கம் 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு மேல அந்த உளுந்து ஊறக்கூடாது. 2 1/2 மணி நேரத்தில அரைச்சிடணும். அப்பதான் அந்த புசு புசுன்னு பூத்து வர்றது நல்லா சாப்பிட்டு அது வரும். அதுக்கு மேல ஊறுனா அந்த உளுந்தோட தன்மை மாறிடும்னு எங்க அத்தை சொல்லியிருக்காங்க. எங்க மாமாவும் சமையல்காரர். அவரும் அப்படிதான் சொல்லுவாரு. 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரத்துலலாம் உளுந்து அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது அப்படின்னு. நான் அதனால அந்த பக்குவம் மாறாம அப்படியே அரைச்சு எடுத்துப்பேன். பார்த்தீங்களா, இட்லி வந்து நல்லா குண்டு குண்டா சாஃப்ட்டா எப்படி வந்திருக்குன்னு. இதான் சீக்ரெட்டு. நீங்க வந்து இட்லி எப்படி ஊற வைப்பீங்க? ரேஷன் அரிசியில உங்களுக்கு இட்லி எப்படி வரும்? நீங்க எத்தனை பங்கு 1 பங்கு உளுந்துக்கு எத்தனை பங்கு அரிசி ஊற வைப்பீங்கன்னு சொல்லுங்க. ஃபுல்லா ரேஷன் அரிசி தான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இட்லி? ஆமா. எனக்கு இட்லியே சுட தெரியாது ஆரம்பத்தில. ஒரு குழியில இட்லி மாவு ஊத்துனா இன்னொரு குழிக்கு போகும். அந்த அளவுக்குலாம் மாவு அரைப்பேன். இட்லி கடைக்காரங்க பொண்ணுக்கு இட்லி செய்ய தெரியலன்னா என்ன திட்டுவாங்க. அதுக்கு காரணம் எனக்கு செய்ய தெரியாது. அங்க வீட்ல இருக்கும்போது நான் அடுப்படி பக்கம் கூட போனதே கிடையாது. நானுமே என்ன கேட்பாங்க, "எப்படி நீங்க மட்டும் இட்லி இவ்ளோ சாஃப்ட்டா நல்லா குண்டு குண்டா அழகா வருது?" அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ட்ட கேட்குறவங்களுக்கு நான் இந்த மாரி சீக்ரெட் தான் சொல்லுவேன். சரி, ஓகே, பாய். ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில எழுந்தா நான் டீ போட்டு குடிக்கிறேனோ இல்லையோ, என் ஆட்டுக்குட்டிக்கும், பூனைக்குட்டிக்கும் பால் ஊத்தி வச்சிரணும். இன்னைக்கு யாரையும் காணோமே! ஆட்டுக்குட்டியும் கட்டி போட்டாச்சு. சரி, நம்ம டீ போடலாம் அப்படின்ட்டு பாலை ஊத்தி அடுப்புல வச்சோன்னே, எங்கேருந்து தான் வந்தாங்களோ எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து ஒரு பக்கம் சத்தம்.
என்னால முடியல. இந்த ஆடி மாசத்துல எது எதுக்காக தள்ளுபடி வருது? இந்த ஆட்டுக்குட்டிகிட்டயும், பூனைக்குட்டிகிட்ட இருந்தும் நான் படுற பாட்டுக்கு ஒரு விடுதலையே கிடையாதா? எனக்கு ஆடி தள்ளுபடிலாம் கிடையாதான்னு தெரியல. எங்க வீட்ல அதுக்கெல்லாம் விடவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்லுங்களேன் உறவுகளே! இன்னைக்கு காலையில நம்ம வீட்ல சிறுதானிய தோசை தான் ஊத்துனேன். இது வாரத்துல ஒரு டைம் நான் ரெடி பண்ணிடுவேன். இது எப்படி ரெடி பண்றதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது வேணா லிங்க் குடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. சிறுதானிய தோசை ஊத்தி, தேங்காய், வேர்க்கடலை, முந்திரி பருப்பெல்லாம் போட்டு காரசாரமா ஒரு சட்னி ரெடி பண்ணேன். அது நல்ல காம்பினேஷன் சூப்பரா இருந்தது. அந்த காரசாரமா அந்த தேங்காய் சட்னியும், அந்த சிறுதானிய தோசைக்கும் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் மதியத்துக்கு லெமன் ரைஸும், வாழைப்பூ பொரியலும் தான் பண்ணேன். எங்க வீட்டுக்காரர் தான் பறிச்சுட்டு வந்தா சுத்தம் பண்ணி குடுத்தாரு. பொரியல் பண்ணது மட்டும் தான் நானு. காலையில இந்த பசங்கள ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது. அவங்க பக்குவப்படுத்துற பாடு. அந்த நேரத்துலலாம் எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் தான் வரும். 2 பசங்கள ஸ்கூல், காலேஜ் ரெடி பண்ணி அனுப்ப நான் இவ்ளோ கஷ்டப்படுறோம் நாங்க. ஆனா எங்க அம்மா 6 பசங்கள எப்படி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனாங்கன்றத யோசிப்பேன். நான் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போதெல்லாம் டென்ஷனா இருந்தேன்னா, எங்க அம்மாவோட ஞாபகம் தான் வரும். எப்படி இவங்க இத்தன பசங்கள சாப்பாடு ரெடி பண்ணி தல சீவி அனுப்பி விட்டுருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த மாரி அவங்க அம்மா ஞாபகம் வரும் சொல்லுங்களேன் உறவுகளே!